வச்சுட்டு வா. இலை இருக்கும்ல, 3ஆவதாக ஒரு இலை தான் நான் சாப்பிடுவேன். 4ஆவதாக காக்கா சாப்பிடும். முதல்ல தான் காக்கா சாப்பிடணும், அப்புறம் தான் எல்லாம் சாப்பிடணும். ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு காக்கா தான் சாப்பிடும், அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் காக்கா சாப்பிடுதா இல்லையோ, காக்கா எடுக்குதா இல்லையா பார்த்துட்டு தான் அப்புறம் போய் சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலையில் மணி 6:30 மணி ஆகுது. நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன். பட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க, இப்போ தான் வந்தாங்க. இன்றைக்கி வந்து அமாவாசை இல்லை, அதனால் வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க. 4 நாளாக அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி அமாவாசை படைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சீக்கிரமாக வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம், காலையில் என்ன பண்ண போகிறோம், அதுதான் வ்ளாகாக பார்க்க போகிறீங்க. ஸோ வ்ளாகை பாருங்கள். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறியே நீ தான். இங்கேருந்து அப்படியே வந்த ப்ரெஷ் மட்டும் தான் பண்ண, மற்றபடி மூஞ்சிலாம் தரல. அப்படியே இந்த மீதி காசு நாங்கள் வை வந்து வெத்தலை பாக்கு பூ வாங்கணும். சரி, அங்கே ஷெல்ஃபில் வை. காய்கறி மட்டும்தான் இல்லை, அதனால காய்கறி மட்டும் வாழைக்காய், கேரட், பீன்ஸ். வாழைக்காய் உங்கள் வீட்டில் இல்லை? இங்கே நம்மளுக்கு அதான் உங்கள் வீட்டில் மரத்தில் இல்லை? மரத்துலலாம் இல்லை, அதெல்லாம் எப்பயோ அறுத்து, அதெல்லாம் எப்பயோ பஜ்ஜி சாப்பிட்டு அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஊருக்குலாம் பார்சல் பண்ணுறாங்க, அது எப்பயோ காலி ஆயிடுச்சு. இப்போ இல்லையே. ஒரு வாழைக்காய் வந்து 7 ரூபா. சரி, போயிட்டு சாம்பார் செய்ய, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஓகே, சாப்பாடு செய்கிறேன், சரியா? நீ போயிட்டு வா. நம்ம தெருவில் இருந்து கடைக்கு போகும்போது எல்லார் வீட்லேயும் சாம்பார் வாசனையாகவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அமாவாசை இல்லை, அதனால் சாம்பார் வாசனை மட்டும்தான் வரும். நம்ம வீட்டிலேருந்து வரும்போது எல்லா வீட்லேயும் சாம்பார் வாசனை காலையிலே. எல்லோரும் வந்து வாசல்லாம் பெருக்கிறாங்க. காலையிலே கடைக்கு வந்தாச்சு, வீட்டில் போயிட்டு மாவு எடுத்தாரணும். கிரி மாங்காய் கொடு. கொடு. உங்கள் வீட்டுக்கா? இட்லி மாவு ஊற்றி அந்த இட்லி குண்டானில் வச்சுட்டேன். மாமனார் வடை போடுறாங்க. இப்போ அங்கே வந்து அடுப்பு எரியுது. இப்போ அங்கே அடுப்பு எரியுது. அது மேலே வந்து ஒரு செவுரு இருக்கும்ல, அது வந்து ஓப்பனாக இருந்தது முதல்ல. இப்போ வந்து பின்னாடி வீடு கட்டிட்டாங்க. செம்ம அனல் அடிக்கும், உள்ளார இங்கே வந்து செம்மையாக அனல் அடிக்கும். ஏன்னா அந்த அனல் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை. ஏதோ ஒரு சந்து இருக்குது, அதில் வந்து சின்னதாக ஒரு சந்து தான், அதில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கோம். அதனால வந்து அனலை ஈர்த்து கொடுக்கல. எல்லோரும் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இட்லி ஊற்றி வச்சிடல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும், அதை எடுத்துடுவேன். பட்டுடைய மாமனார் வந்து வடை போட்டாங்க, அதையும் போய்ட்டு கிண்டி விட்டு இட்லி போய் எடுத்துகிட்டு அடுத்தது இட்லி ஊற்றி வைப்பேன். ஒரு 3 இட்லி ஊற்றி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சட்னி சாம்பார்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இட்லி எடுக்கிறது வந்து சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டா தொட்டு இட்லி வெந்துட்டா இல்லையா பார்க்கணும். இந்த கரண்டி வச்சு திருப்பி
இட்லி வந்துச்சு, எடுக்க போகிறேன். என்னாச்சு? சுடுதா? அது விட்டுட்டியா? அட்டை அட்டை சரி சாப்பிடு. போகிறேன் வீட்டுக்கு, கடைக்கு போகிறாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். வண்டி சாவி வண்டியிலே இருக்குது. அப்பா தேடி வா போகலாம். போட் தூக்கி வச்சுட்டு வரட்டா? தூக்கி வச்சுட்டு வா. நம்ம இங்கே இருக்கிற டைமில் புளிக்கு வந்தாங்களாம், வீட்டுக்கு புளிக்கு வந்தாங்களாம். யாரு வாங்கறதுக்கு? அம்மா குளிச்சுட்டு இருந்தாங்க பாரு, அப்போ போயிட்டாங்களாம். யார் வாங்க கேட்டேன், அன்னைக்கு வந்தாங்கல்ல வெளியூர்ல. நீ என்ன பண்ண? இப்போ நான் என்ன பண்ணேன், வண்டியில் கடைக்கு வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கேன். சரி சார், அங்கே இருக்கிற கடைக்கு போயிருக்காங்க, வருவாங்கன்னு சொல்ல வேண்டியது. அதை போயிட்டு வருவாங்க போல. ஒரே அந்த சைக்கிள் கடைக்காரே வந்தார. நாங்கள் வந்து படைக்கிறதுக்கு வந்து அம்மா குளிச்சுட்டு இருந்தாங்களா, நாங்கள் கடைக்கு வந்துட்டோம், புளி வாங்க வந்திருக்காங்க. சரி இப்போ போயிட்டு படிச்சுட்டு நான் சாப்பிடுவேன். பட்டு வந்து சாப்பிட்டாங்க, ஏன்னா அவங்க அந்த படிச்சுட்டு சாப்பிட்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இல்லை ஏன் நீ வந்து அம்மாவாசைலாம் நான் தான் செஞ்சேன், நான் தான் எல்லாம் சாப்பாடு சாப்பிடுவேன். நீ செஞ்ச நீ தான் சாப்பிடணும் அப்படி இல்லை, மெயினாக வந்து அவங்க தான் சாப்பிடுவாங்க. ஐ மீன் படைக்கிறவங்க அம்மாவும் அப்பாவும் தான் சாப்பிடுவாங்க. இன்னொரு இலை இருக்கும்ல, மூணாவதாக ஒரு இலை தான் நான் சாப்பிடுவேன். நாலாவதாக காக்கா சாப்பிடும். முதல்ல தான் காக்கா சாப்பிடணும், அப்புறம் தான் எல்லாம் சாப்பிடணும். ஆமாம், ஃபஸ்ட்டு காக்கா தான் சாப்பிடும், அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. காக்கா இல்லையோ, காக்கா எடுக்குதா இல்லையா பார்த்துட்டு தான் அப்புறம் போய் சாப்பிடுவாங்க. அப்படியா? வீட்டுக்கும் கடைக்கும் என்ன பாரு, நிலைமைய பாருங்க. அதுக்கு தான் பக்கத்துலேயே அம்மா வீடுலாம் இருந்தால் அப்படி தான் வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ நான் ஹாஸ்பிட்டல் வர போகணும். அம்மா இன்னைக்கு ஸ்கேன் வர சொல்லியிருக்காங்க அம்மாவை. அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. இன்னைக்கு வந்து ஸ்கேனுக்கு இப்போ கூப்பிட்டு போனோம் அம்மாவை. படித்து சாப்பிட போகிறோம், நாங்கள் படித்து சாப்பிட்டு இப்போ நான் திருப்பி ஹாஸ்பிட்டல் போகணும். பா, நாங்கள் ஒரு செடியை வந்து திருடி எடுத்துகிட்டு வந்து வச்சோம். இது முந்தா நாள் தான் வச்சுது. பட்டு இந்த செடி வச்சு 3 நாள் ஆகுது, பூத்துடுச்சு. முந்தா நாள் வச்சுது, நேற்று ஒரு நாள், இன்னைக்கே பூத்துச்சு. அதான் மேஜிக் செடி, அது வேற ஒன்றும் இல்லை. பட்ரோஸுக்கு பாருங்க பூத்துருக்கா, அந்த செடி தான். சூப்பராக இல்லை, அழகாக பார்க்க. இதை நான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது யாரோ பார்த்தீங்கன்னா திட்டாதீங்க. செடி வந்து நல்லா இருக்கா, ஸோ தான். மற்றபடி வேறு எந்த செடியும் நான் திருட மாட்டேன். இந்த ஒரு செடி தான். ஒரு நிறைய மொக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது. யார் யார் வீட்டெல்லாம் இந்த செடி இது வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இதை வீட்டில் வைக்கிறோம். அதுவும் இந்த கலர். இது வந்து ஒரு பிங்க் கலராக ஆரஞ்சு கலரான எனக்கே தெரியல. பிங்க் கலர் இது வந்து ஒயிட் கலர். நல்லா இருக்குது, சூப்பராக. சரி, ஹாஸ்பிட்டல் போய் வந்துட்டியா? இவர் ஹாஸ்பிட்டல் காலையில் 11 மணிக்கு போனார், போயிட்டு 4 மணிக்கு தான் வர்றாரு. நான் எங்கே போகிறவங்க ஒரு ஃபோனாக எடுத்துகிட்டு போகணும், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லணும். இல்லை யார்கிட்ட ஃபோன் வாங்கியாவது நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம், இந்த மாதிரி லேட் ஆச்சுன்னு சொல்லணும். 11 மணிக்கு போனவங்க 4 மணி வரைக்கும் ஆளை காணான்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வண்டி எடுத்துக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்து அதுக்கப்புறம் பேசிட்டு வரேன். நான் இங்கே வந்து அமாவாசை சாப்பிட்டு கிளம்பணும்ல, அங்கே போனது என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? 1:30 மணிக்கு தான் ஸ்கேனுன்ட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அது சரி, 11 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் உட்காந்து இடத்துல இருந்து போர் அடிச்சிச்சு. நாங்கள் மாடன் நடந்துட்டு ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு 1:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். 1:30 மணிக்கு போயிட்டு ஸ்கேனுக்கு 1000 ரூபாய் பே பண்ண சொன்னாங்க. 1000 ரூபாய் பே பண்ணிட்டு திருப்பி 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம், 2:30 மணி வரைக்கும். சரி, நம்ம ஊருக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில்? ஃபோன் வாங்கி பண்ண வேண்டியதானே? ஃபோன்லாம் நான் வாங்க மாட்டேன், தெரியாதவங்க வாங்கிடலாம். 2:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணா 2:30 மணிக்கு மேலே ஸ்கேன் 3 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க. 3 மணிக்கு ஸ்கேன் உள்ளே போய் 3:30 மணிக்கு அம்மா வெளியில் வந்து 4 மணி வரைக்கும் டாக்டரை பார்த்துட்டு 4 மணிக்கு வெளியில் வரும்.
ஓ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி போ, அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோம். பாய். அவ்வளோதான் இன்னைக்கு vlog. ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய்.